நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளை, இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேதவசனம் ஆபகுக் எழுதின தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும். ஆமேன். இந்த ஆபகுக் தீர்க்கதரிசி கிமு 627 அதன் இடைப்பட்ட காலத்தில் வாழ்ந்ததான ஒரு தீர்க்கதரிசி. இந்த ஆபகுக் தீர்க்க தரிசன புஸ்தகம் என்றாலே வரப்போகும் கிறிஸ்துவின் நியாயப்பிரமாணத்தை குறித்தும் வருகையை குறித்தும் எழுதப்பட்டதான ஒரு தீர்க்க தரிசன புஸ்தகம் என்பது நாம் யாவருமே அறிந்ததான ஒன்று. நம் தேவன் காலம் அறிந்து செயல்படுகின்றவர். எதனை எப்பொழுது செய்தால் அது நமக்கு ஆசீர்வாதம் தரும் என்று அறிந்து செயல்படுகிறதான தேவன். ஆனால் நாம் தான் பொறுமை இழந்து தேவனை முறுமுறுத்து குறை கூறி வருகிறோம். ஆபிரகாமுக்கு 100வது வயதில் தந்ததான குழந்தை பாக்கியம் பெற்றான். மோசேக்கு 80வது வயதிலே தான் ஊழிய அழைப்பும் கிடைத்தது. இஸ்ரேல் ஜனங்களை நடத்தி செல்லுமாறு அவனுக்கு கிடைத்தது. ஈசாக்குக்கு 40 வயதில் திருமணமானது. 60வது வயதில் தான் 2 புத்திரர்களை அவன் பெறுகிறான். இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு 2 வாரங்களுக்குள்ளாகவே கானானை சென்று அடைந்திருக்க முடியும். ஆனால் 40 வருடம் ஆனது கானானை சென்றடைய. சில வேளையில் தேவன் தரும் ஆசீர்வாதங்கள் காலதாமதம் ஆகும். ஏன் 40 ஆண்டுகள் ஆனது கானானை சென்றடைய? நாம் யாவருமே அறிந்ததான ஒன்று. இஸ்ரேல் ஜனங்களின் முறுமுறுப்பு, கடினமான இருதயம், கீழ்ப்படியாமல் முரட்டாட்டம் பிடிப்பது இவர்களின் இயற்கையான சுபாவம். இவைகளினால் மட்டுமே ஆசீர்வாதம் கிடைக்க கானானை சென்றடைய அவர்களுக்கு காலதாமதம் ஏற்பட்டு விட்டது. ஒரு சில வேளைகளில் நம்முடைய குறைவுகளும் தவறுகளும் கூட நன்மைகளை, ஆசீர்வாதங்களை பெற தடையாக இருக்கிறது. நம்முடைய கீழ்ப்படிதல், உண்மை, விசுவாசம், நற்குணங்கள் பெற்ற பிறகு சில வேளைகளில் ஆசீர்வதிக்கப்படுகிறோம். இவற்றை சரி செய்யாமல் நாம் உபவாசித்து ஜெபித்தாலும் ஆசீர்வாதம் தாமதமாக தான் கிடைக்கும். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய சகோதர சகோதரிகளே, ஒரு சில சமயங்களில் தேவ நாம மகிமைக்காக ஆசீர்வாதங்கள் காலதாமதம் ஆகும். அநேக இடங்களில் நம்மை சரி செய்ய வேண்டிய இடங்களில் சரி செய்த பிறகுதான் ஆசீர்வாதம் தானாகவே வந்து சேர்ந்து விடுகிறது. அது தாமதமாவது போல் தெரியும். அதற்காக பொறுமையுடன் காத்திருந்தால் நிச்சயமாக ஆசீர்வாதம் நம்மிடம் வந்து சேருகிறது. ஆமேன். God bless you.